இஷான் கிஷன் மேட்ச் பிக்சிங். மும்பை இந்தியன்ஸ் எவ்வளவு பணம் கொடுத்தது? நடப்பு IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் பேட்ஸ்மேன் இஷான் கிஷன் அவுட் ஆகாத போதும் தான் கேட்ச் கொடுத்து விட்டதாக நினைத்து ஆடுகளத்தை விட்டு வெளியேறினார். அப்போது யாருமே அவுட் என அப்பீல் கேட்காத நிலையில் அம்பையர் அந்த பந்துக்கு அவுட் என அறிவித்தார். இது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியுள்ளது. 3ஆம் வரிசையில் இறங்கிய இஷான் கிஷன் தீபக் சாகர் ஓவரில் தான் சந்தித்த 4வது பந்தில் விக்கெட் கீப்பர் ரியான் ரிக்கெல்டனிடம் கேட்ச் கொடுத்ததாக நினைத்து ஆடுகளத்தை விட்டு வெளியேறினார். அப்போது அம்பையர் அந்த பந்துக்கு வைட் என அறிவிக்க தனது கையை அகலமாக காட்ட வந்தார். அதற்குள் இஷான் கிஷன் தான் அவுட் ஆனதாக ஆடுகளத்தை விட்டு வெளியேறத் தொடங்கினார். அதை பார்த்த அம்பையர் சில வினாடிகளிலேயே தனது வைட் சிக்னலை மாற்றி அவுட் என அறிவித்தார். அப்போது மும்பை இந்தியன்ஸ் அணியைச் சேர்ந்த யாரும் அப்பீல் செய்யவில்லை என்பதுதான் இதில் சர்ச்சையாக மாறியுள்ளது. அம்பையர் அவுட் என அறிவித்த பிறகு பந்துவீச்சாளரான தீபக் சாகர் ஒரு சம்பிரதாயத்துக்காக அவுட் என அப்பீல் செய்தார். மேலும் அந்த பந்து வைட் என அம்பையர் கருதிய நிலையில் இஷான் கிஷன் ஆடுகளத்தை விட்டு வெளியேறிய போது நியாயமாக அவர் தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். அதன் பிறகு ஃபீல்டிங் செய்யும் அணி அவுட் என அப்பீல் செய்திருந்தால் அப்போது 3வது அம்பையரின் உதவியை நாடி இருக்க வேண்டும். ஆனால் இது எதுவுமே நேற்றைய போட்டியில் நடக்கவில்லை. இதை பார்த்த ரசிகர்கள் அம்பையர் மற்றும் இஷான் கிஷன் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு சாதகமாக நடந்து கொண்டதாக சர்ச்சையை கிளப்பியுள்ளனர். இந்த நிலையில் இஷான் கிஷனை இந்திய அணியின் முன்னாள் அதிரடி ஆட்டக்காரர் ஷேவாக் கடுமையாக சாடியுள்ளார். பல நேரங்களில் மனம் சரியாக வேலை செய்ய தவறிவிடும், மூளை மங்கி போயிருக்கும். இஷான் கிஷன் அம்பையர் என்ன முடிவெடுக்கிறார் என காத்திருந்திருக்கலாம். அந்த வேலையை பார்க்கத்தான் அம்பையர் காசு வாங்குகிறார். அவரை வேலை செய்ய விடுங்கள். உண்மையில் என்னால் என்ன நடந்தது என புரிந்து கொள்ள முடியவில்லை. பந்து பேட்டில் எட்ஜாகி இருந்தால் கூட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக இஷான் கிஷன் வெளியேறினார் என கூறலாம். ஆனால் அது அவுட்டும் இல்லை, அம்பையரும் அது அவுட்டா என உறுதியாக சொல்ல முடியாத நிலையில்தான் இருந்தார். திடீரென இஷான் ஆடுகளத்தை விட்டு வெளியேறிவிட்டார் என கூறியுள்ளார். மேலும் பந்து இஷான் கிஷனின் பேட்டில் படவே இல்லை என்பது தெரிந்தே இஷான் கிஷன் வேண்டுமென்றே வெளியேறினார் என்று ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். போட்டிக்கு முன்பாகவே மேட்ச் பிக்சிங் செய்யப்பட்டதாக ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இஷான் கிஷன் பேட்டில் பந்து படாதது தெரிய வந்த போது ஹைதராபாத் அணியின் ஓய்வறையே அதிர்ச்சியடைந்தது. ஹைதராபாத் அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் மிகப்பெரிய ஏமாற்றத்தில் முகத்தில் காட்டியதோடு இஷான் கிஷன் மீதும் டென்ஷன் ஆகினார். இதனால் ரசிகர்களும் இஷான் கிஷனிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். உங்கள் தின சேவல்